வருஷம் வளர்த்தவங்களா இல்ல 2 வருஷம் பழகினவங்களான்னு யோசிக்கும் போது எனக்கு என் ஃபேமிலி தான் முக்கியம்னு தோணுச்சு. அவனை எதுவுமே பேச விடாம மூஞ்சில அடிச்சமா என் ஃபேமிலி தான் வேணும்னு சொல்லிட்டு வந்தேன். எங்க அப்பா பாக்குறவனையும் கட்டிக்கிட்டேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த பரதேசி நாய் ஒரு பொம்பளை பொறுக்கணும். நான் எங்க வீட்டுல சொன்னதுக்கு பெரிய இடம்னா அப்படிதான் இருக்கும், நம்ம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும், உனக்கு என்ன நீ வசதியா தானே இருக்க, காலப்போக்கில் எல்லாம் மாறிடும்னு பெத்த அப்பனே சொன்னா மனசுல ரணம் ஆயிடுச்சுக்கா. அப்படிப்பட்ட வசதி மயிரே தேவையில்லைன்னா கட்டின தாலி அவன் மூஞ்சிலே வீசி எறிஞ்சிட்டு வந்தேன். இப்ப போய் என் சூழ்நிலை எனக்கு பாவம் பார்த்து வாழ்க்கை பிச்சை போடுன்னு கேட்க சொல்றீங்களா? இப்ப நான் போய் நின்னேன்னு வைங்களேன், அவன் என்ன சிறப்பா கூட மதிக்க மாட்டான். அவங்க அப்பா இவங்க பத்தி மட்டுமே கவலைப்படுறீங்க. உங்களுக்கா கையெழுத்து காதலிச்சானே அவன் எவ்வளவு பையன் லவ் பண்ணா முடியாது. மாத்துறது மாத்தாத அப்புறம் அவன் போனா போச்சுல, உங்களை மாத்திட்டாங்க. நீங்க இருக்கீங்க மாறிக்கங்க. அந்த பையன் என்னவா? நீங்க இட் இஸ் ஹேப்பனிங். அவன் என்னவா? அவன் கூட வாழணும், அதானே வாழ்க்கை. நீங்க இந்த கேரக்டர்ல ஒரு ஆம்பளை பையன் கிட்ட சொல்றா, அவங்க ஏத்துக்க மாட்டீங்க. ரைட்டுமா, ஏத்துக்கல. இதே உங்க பையன் பண்ணா, அந்த பையன் பண்ணா, அந்த பையன் அவங்க அம்மா அழுகுறாங்க, நான் என் வீட்டுல இருக்கேன், நீ உன் வீட்டுல இருக்க சொன்னா ஓகேயா? நான் உங்கள் மீது வைக்கிற காதலுக்குனால வெறும் ட்ரஸ்ட் மட்டும்தான், வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க அத்தை பொண்ணோ மாமா பொண்ணோ ஜாதிக்காரியோ சொந்தக்காரியோ யாரும் இல்ல. அப்புறம் இந்த வார்த்தை வருது, நான் தான் சொல்றேன் ஷாக்கிங் கிளைமேக்ஸ். டைரக்டர் தான் சொல்றேன், இது ஷாக்கிங் கிளைமேக்ஸ்.